அனைவருக்கும் வணக்கம். இப்படி இருக்கிற உங்கள் ஃபேஸை வந்து எப்படி இந்த மாதிரி டூன் பண்ணி மாற்றுறது அப்படிங்கிற பற்றின ஆப் பற்றின டீட்டெயில் தான் இன்றைக்கி பற்றி பேச போகிறோம். இன்றைக்கி டூன் ஆப் அப்படிங்கிற டீட்டெயில் தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வந்து ஆப் ரிவ்யூ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ என்னென்ன டீட்டெயில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப் ஃப்ரீயாகவே கிடைக்கும். எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்க ப்ளே ஸ்டோர் போய் பார்க்கலாம். ஸோ நம்ம ப்ளே ஸ்டோரில் டூன் ஆப் அப்படின்னு போடுவோம். டூன் ஆப் இதுக்கு நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ டூன் ஆப்னு போடுவோம். ஸோ டூன் ஆப்னு போட்டிங்கன்னா இந்த கீழே பார்த்தீங்கன்னா டூன் ஆப் கார்ட்டூன் ஃபோட்டோ எடிட்டிங் அப்படின்னு வரும். ஸோ நார்மல் ஃபோட்டோவை கார்ட்டூன் ஃபோட்டோவாக எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஸ்க்ரீன்ஷாட்லாம் இருக்கும். ஸோ இது யார் இதோட டெவலப்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா லயர்பேட் ஸ்டுடியோஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ நான் இன்ஸ்டால் கொடுக்குறேன். ஸோ ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு வந்து நான் பாஸ் பண்ணி வைக்கிறேன், ஏன்னா அது உங்களுக்கு டைம் எடுக்கும். ஆப் டவுன்லோட் பண்ண உடனே இப்படி தான் ஃபஸ்ட் இன்டர்ஃபேஸ் வரும். கார்ட்டூன் யூஎஸ்எல் வித் ஒன் டேப் அப்படின்னு இருக்கும், டூன் ஆப்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி சாம்பிள் பிக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆக்சுவல் கேலரியில் எப்படி இருந்துச்சு, ஆர்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம். நான் கண்டினியூன்னு கொடுக்குறேன். ஸோ கண்டினியூ கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து 1 வீக்குக்கு 350 அப்படின்னு கேட்கும். ஸோ 1 வீக்குக்கு 350 கொடுத்து நம்ம கார்ட்டூன் பண்ணுற அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம் கிடையாது. ஸோ இது நம்ம ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மேலே இருக்கிற இந்த இன்ட்டு மார்க் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ இந்த மேலே இன்ட்டு மார்க்கை கிளிக் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ஒரு 5 செகண்ட்ஸ் அது ஓடும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், நம்ம அதுக்கப்புறம் தான் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ டூன் ஆப் வந்து ஆக்சஸ் ஃபோட்டோ மீடியா அதெல்லாம் கேட்குது, ஓகே கொடுத்துடலாம். ஸோ அந்த ஃபோட்டோ மீடியா ஆக்சஸ் கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா நம்மளோட கேலரியில் உள்ள ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த ஃபோட்டோ நம்மளுக்கு வந்து டூன் பண்ணுமோ, எப்படி கார்ட்டூனோ ஆட் பண்ணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்து ஆட்டோமேட்டிக் செலக்ட் ஆகிடும். நம்ம இது செலக்ட் பண்ணுற இது வந்து அதில் இந்த ஆப்புக்குள்ளே வந்து வந்துடும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 செகண்ட்ஸுக்கு ஒரு ஆட் வந்து வரும். ஸோ இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து எதுக்குன்னு நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுனால அப்போக்கு ஒரு 5 செகண்ட்ஸுக்கு வந்து ஆட் வரும். அதை வந்து கேன்சல் பண்ணிட்டு அந்த இன்ட்டு மார்க் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டேரெக்டாக அந்த ஆப்பில் வந்து நம்ம ஃபோட்டோ வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஸோ மேலே கண்டினியூ அப்படின்னு இருக்கு பாருங்கள், மேலே வந்து கண்டினியூ யுவர் இதுன்னு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டூன் ஆப் அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா கண்டினியூ ஆகிடும். அவ்வளோதான். ஸோ நம்ம இந்த ரேஞ்சு ஃபோட்டோ ரேஞ்ச் வந்து இப்படி செலக்ட் பண்ணிக்கணும். ஃபோட்டோ ரேஞ்ச் வந்து இப்படி செலக்ட் பண்ணிட்டு இது வந்து ஒரு சாம்பிளுக்காக நான் எடுத்திருக்கேன். இது இப்படி வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க டிக் மார்க் வந்து இப்படி கிளிக் பண்ணிட்டோம்னா இந்த ஃபோட்டோ வந்து கன்வெர்ட் ஆகிட்டு இருக்குது. இப்போ நார்மல் ஃபோட்டோ வந்து இந்த சைடில் பார்க்குறீங்களே, ஸோ இதில் எப்படி இந்த மாதிரி மாறுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஃபோட்டோ கன்வெர்ட் ஆகி முடிச்ச உடனே பார்த்திங்கன்னா திருப்பி அந்த அட்வர்டைஸ்மெண்ட் 1 வீக்குக்கு வந்து 350 per week சேவ் 33% இந்த மாதிரி கீழே வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஒன்றும் இது பண்ணிக்க வேணாம். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மேலே உள்ள இந்த இன்ட்டு மார்க் வந்து வழக்கம் போல் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் வரும். ஸோ இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் வந்து வந்த உடனே இது வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் ஓடும். அந்த 5 செகண்ட்ஸ் ஓடனோடனே மேலே வந்து இருக்கிற இந்த இன்ட்டு மார்க் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நம்ம ஜஸ்ட்டு இது பண்ணோன்னா போதும். மேலே பாக்ஸ் பண்ணி காமிச்சிருக்கேன், அதை வந்து ஜஸ்ட் நம்ம க்ளோஸ் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக் நம்மளோட ஃபோட்டோ வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நார்மல் ஃபோட்டோ வந்து எப்படி கன்வெர்ட் ஆகிட்டு பாருங்கள். நான் ஏற்கனவே வந்து இனிஷியலாக காட்டின மாதிரி இந்த ஃபோட்டோ தான் காமிச்சேன். ஸோ இது வந்து நார்மலாக இருக்கிற ஃபோட்டோ வந்து நம்ம கேலரியிலேருந்து எடுத்து இதில் லோட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து மாறிடலாம். ஸோ கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து கலர்ஸ் இருக்குது. நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட் வச்சுக்கலாம், பிளாக் வச்சுக்கலாம். ஸோ இப்போ கீழே ரவுண்டாக இருக்கு இல்லையா, ஸோ இதை பார்த்திங்கன்னா வந்து இதுதான் கலர்ஸு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கலர்ஸை வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன கலர் இருக்கோ அதை மாற்றிக்கலாம். இந்த இருக்கு பாருங்கள், இதெல்லாம் கலர்ஸு. ஸோ இதை வந்து மாற்றிக்கலாம், பேக்ரவுண்ட் வந்து மாற்றிக்கலாம். அதேமாதிரி அடுத்த ஆப்ஷன் இந்த கீழே இருக்கிற இந்த பாக்ஸில் இருக்கிற மாதிரி அந்த கலர்ஸ் கீழே இருக்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து என்னென்ன பேக்ரவுண்டில் வேறு ஏதாவது நிற்கிற மாதிரி வேணுமா, என்ன இது அப்படிங்கிறது வந்துடும். ஸோ அதிலே இங்கே இருக்கிற 1 2 3 4 அப்படின்னு மூவ் ஆகுது இல்லையா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒவ்வொரு இதுக்கும் வந்து டிஃப்ரென்ஷியேட், அதாவது பேக்ரவுண்டில் என்னென்ன இருக்கலாம் அப்படிங்க. ஸோ உதாரணத்துக்கு நான் செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். செகண்ட் அமிச்சோன்னா இப்போ பேக்ரவுண்டில் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இப்படி வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி தேர்ட் ஆப்ஷன் பண்ணிங்கன்னா இப்படி வரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதாக நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா
அதுக்கு ஏற்ற மாதிரியான இது வந்துட்டு பேக்ரவுண்ட் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். ஸோ இது ஒன்று. ஸோ அதேமாதிரி கீழே மறுபடியும் வேறு பாக்ஸ் செலக்ட் பண்ணால் அதில் வேறு பாக்ஸில் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் ஆகிடும். இன்னொரு பாக்ஸ் செலக்ட் பண்ணுறேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதே மாதிரி 1 2 3 4 இருக்கிற இடத்துல நீங்கள் ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து வந்துடும். ஸோ அதே மாதிரி கீழே இருக்கிற எல்லா ஆப்ஷனையும் பாருங்கள். ஸோ எல்லா ஆப்ஷனையும் பார்த்திங்கன்னா ஒரு பாதி ரியல் ஃபோட்டோ பாதி கார்ட்டூன் ஃபோட்டோ அந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி மேலே இருக்கிற உங்களுக்கு இந்த க்ரௌன் மாதிரி இருக்கிற இந்த இதை வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து பெய்டு, இங்கே வந்து பணம் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அது வேண்டாம். ஸோ நம்ம ஃப்ரீயாகவே இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக உங்களோட வாட்ஸ்அப்பில், உங்களோட இன்ஸ்டாகிராமில், உங்களோட ஃபேஸ்புக்கில், டிபியில் வைக்கணும் அப்படின்னாலும் இது வந்து ஒரு நல்ல ஆப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி இருக்குது. மேலே கீழே இப்படி சைடில் இப்படி வச்சுக்கலாம். ரொம்ப யூனிக்கான ஆப் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இந்த வீடு மாடல். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து ஒன்றும் இல்லை. இது வந்துட்டு ஓகே பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை அப்படின்னு மேலே உள்ள அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். ஸோ நம்ம மொபைலில் இருக்கிற கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். அங்கேருந்து நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப்லேயோ, இன்ஸ்டாகிராம்லேயோ, ஃபேஸ்புக்லேயோ வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து விஷயம். ஸோ இந்த ஆப்போட ரிவ்யூ வந்து எப்படி இருந்துச்சுங்கிறத உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கு மேலே வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது வேறு ஆப் வந்து உங்களுக்கு ரிவ்யூ பண்ணணும், இது நல்லாயிருக்கு ப்ரோ, இந்த ஆப் வந்து ரிவ்யூ பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த ஆப்போ நேம் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் வந்து ரிவ்யூ பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு யூஸ் பண்ணிவிட்டு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூனிக் ஆப்பு ரிவ்யூவில் வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.